இசாரா சிப்பந்திக்கு இந்தியாவில் வைத்து ஒரு புதிய அடையாள அட்டை தயாரிக்கப்பட்டிருக்குது. இதுல அவருடைய பெயர் தமிழினி என்று மாற்றம் செய்யப்பட்டு இந்தியாவில் இருந்து நேபாளத்துக்கும் நேபாளத்தில் இருந்து மொரீசியஸ் நாட்டுக்கும் செல்ற அடிப்படையில தான் இந்த புதிய அடையாள அட்டை பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்குது. இதை செய்தது வேற யாரும் இல்ல, ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஜே.கே. பாய், கென்னடி பக்தியான் பிள்ளை. சொல்ல போனா இசாரா சிவந்தியை விட இந்த ஜே.கே. பாய் மிக மிக ஆபத்தான நபர் என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இவரை பற்றி இன்றைக்கு சகல உண்மைகளுமே வெளியாக இருக்குது. அதே போல இந்த பாதாள உலக குழுவினுடைய தலைமை பீடங்கள் என்று சொல்லப்படுகிற இந்த கெகல்பத்ர பத்மே, கொமாண்டோ ஷலிந்து, பெக்கோ சமன் என்று சொல்லி இந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருந்தாலும் இப்பவும் இலங்கையில பாதாள உலக குழு இயக்கத்தில் தான் இருக்குதாம். அண்மையில இந்த இசாரா சிவந்தியை மறைத்து வைத்திருந்து நாட்டை விட்டு வெளியேற்றினதும் அவர்கள் தான். 2 நாட்களுக்கு முன்னுக்கு தங்காளை கடற்பரப்பினூடாக 840 கிலோகிராமுக்கும் அதிகமான இந்த ஐஸ் போதை பொருளை நாட்டுக்குள்ள கொண்டு வர முயற்சித்ததும் இவர்கள் தான். உண்மையிலேயே மிக மிக ஆபத்தான ஒரு நகர்வு இடம்பெற்றிருக்குது. இது தொடர்பில் இலங்கையினுடைய காவல்துறை தரப்புல இருந்து அடுத்த கட்டமான ஒரு அதிரடி நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இதுல மொத்தமாக 25 பேர் இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக இவையெல்லாம் என்னன்றப்பட்டுத்தான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம். அதுக்கு முதல் இப்பதான் நீங்க சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நேர்ந்து கொள்ளுங்க. அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கும். என்ன விடயம் என்று சொன்னா, நேபாளத்துல இந்த இசாரா செவ்வந்தி தங்கியிருந்த இடத்துக்கு போய் விசாரிக்கும் போது அங்க யாருமே இவரை செவ்வந்தி என்று சொல்லி இல்லையா, அதுக்கு பதிலா தமிழினி என்று சொல்லி இருக்கிறார்கள். அதை விட இவர் இலங்கை நாட்டை சேர்ந்தவர் இல்லை, இந்திய நாட்டை சேர்ந்தவர். அதற்கான அடையாள அட்டைகளையும் அவர் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் 6000 நேபாள் ரூபாய்களை கொடுத்து தான் இங்கே அவர் தங்கி இருக்கிறார் என்று அந்த வீட்டினுடைய உரிமையாளரும் ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். என்னதான் இருந்தாலும் திட்டமிட்டபடி அந்த பெண் கைது செய்யப்பட்ட பிறகுதான் இவர்கள் சொன்ன அந்த தமிழினியும் இந்த இசாரா செவ்வந்தியும் ஒன்றுதான் இங்க நேபாளத்தில் ஆள் மாறாட்டம் செய்திருக்கிறார் என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அதை உறுதிப்படுத்துற மாதிரி அந்த இசாரா செவ்வந்திட்ட இருந்து ஒரு இந்திய தேசிய அடையாள அட்டையும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இதற்கு பிறகு இது தொடர்பில் இவர்கிட்ட விசாரணைகள் நடத்தும் போது இந்த அடையாள அட்டை இந்தியாவில் வைத்து தயாரிக்கப்பட்டதாகவும் அதை வச்சு கொண்டுதான் நாங்கள் நேபாளத்துக்கு வந்த நாங்கள் இங்க இருந்து மொரீசியஸ் நாட்டுக்கு போறதுதான் எங்களுடைய அடுத்த திட்டம் என்றும் சொல்லி இருக்கிறார். இப்படி இந்த சகல நடவடிக்கைகளையும் மேற்கொண்டது ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஜே.கே. பாய் தான் என்று சொல்லி இந்த இசாரா செவ்வந்தி ஒப்புக்கொண்டிருக்கிறார். அதாவது இந்த துப்பாக்கிச் சூடுகள் நடைபெற்ற பிறகு இந்த செவ்வந்தியை ஜாழ்ப்பாணத்தில் 2 நாட்கள் தங்க வச்சிருந்து அதற்கு பிறகு படகு மூலமாக இந்தியாவுக்கு கொண்டு சென்று அங்க 3 வாரங்கள் தங்க வைத்து இந்த இசாரா செவ்வந்திக்கு தமிழினி என்று சொல்லி ஒரு புதிய அடையாளத்தை உருவாக்கி அதை உறுதிப்படுத்துற மாதிரி ஒரு தேசிய அடையாள அட்டையையும் பெற்றுக் கொடுத்து அதை வச்சு கொண்டு நேபாளத்துக்கு கொண்டு சென்று நேபாளத்தில் இந்த செவ்வந்தியவே போல இருக்கிற தக்சி என்று சொல்லப்படுகிற ஒரு பெண்ணை கண்டுபிடித்து அந்த தக்சியினுடைய கடவுச்சீட்டில் இந்த செவ்வந்திய மொரீசியஸ் நாட்டுக்கு அனுப்புற திட்டத்தை போட்டது இந்த ஜே.கே. பாய். இங்கதான் இந்த ஜே.கே. பாய் இவ்வளவு பெரிய நபராண்டு சொல்லி போட்டு அவரை பற்றி கொஞ்சம் ஆழமாக தேடி பார்க்க இவர் இந்த செவ்வந்திக்கு முன்னுக்கே பல குற்றவாளிகள், அதாவது இந்த கொலை சம்பவங்கள், பாதாள உலகக்குழு செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடிய பல தண்டனை பெற்ற குற்றவாளிகளை இலங்கையில இருந்து வேறு நாடுகளுக்கு, அதாவது இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகளுக்கு இவர் ஏற்கனவே கடத்தி இருக்கிறார் என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இதை இலங்கையினுடைய அரசு தரப்பு இன்றைக்கு உறுதி செய்திருக்குது. அதே போல இந்த செவ்வந்தி நேபாளத்தில் தங்கியிருந்த காலகட்டம், அதாவது இவர்கள் கைது செய்யப்படும் வர தான் தக்சியை நேரிலேயே பார்வையிடையில் என்று சொல்லியிருக்கிறார். நாங்கள் எல்லாருமே வேறு வேறு இடங்கள்ல பிரிந்திருந்ததாகவும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளக்கூடாது, பார்வையிடக்கூடாது என்று சொல்லி உத்தரவுகள் இருந்ததால இப்ப வரைக்கும் ஒருவரை ஒருவர் நேரில் சந்திக்கல என்று சொல்லி இந்த இசாரா செவ்வந்திட்ட இருந்து வாக்குமூலங்கள் கிடைக்கப்பட்டிருக்குது. தாங்கள் கைது செய்யப்பட்டு அழைத்து வரப்படும் போதுதான் இந்த தக்சியை நான் நேரில் பார்வையிட்டனான். அப்ப அவர் என்ன போலவே இருக்கிறதால நான் மிகுந்த ஆச்சரியத்துக்குள்ளானான் என்று சொல்லி இந்த இசாரா செவ்வந்தி ஒரு வாக்குமூலம் வழங்கி இருக்கிறார். அதை விட இந்த இசாரா செவ்வந்திய யாழ்ப்பாணத்தில் இருந்து இந்தியாவுக்கு கூட்டி சென்றது கே. சிவதாசன் என்று சொல்லப்படுகிற நபர் தான் என்று இந்த இசாரா செவ்வந்தி இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயத்தையும் சொல்லியிருக்கிறார். யார் இந்த கே. சிவதாசன்? இவர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த நபரா, இல்ல வேறு பகுதிகளில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து ஒரு படகோட்டியாக இவர் செயற்பட்டாரா என்று சொல்லி இப்ப பல சந்தேகங்கள் எழுப்பப்பட்டிருக்குது. அதை விட தாங்கள் ஒரு பெரிய படகுல இருந்து தான் இங்க பயணிச்சதாகவும் இந்தியாவுக்கு அண்மையில வச்சுதான் ஒரு சிறிய படகுல தான் ஏற்றப்பட்டு இந்தியாவுக்குள்ள கொண்டு சென்றதாகவும் இன்னும் ஒரு விடயத்தையும் சொல்லியிருக்கிறார். அதை விட இந்த ஜே.கே. பாய் இசாரா செவ்வந்தியை நாடு கடத்த உதவினதுக்காக செவ்வந்தியினுடைய தரப்புல இருந்து 1.5 கோடி ரூபாய்கள் வழங்கி வைக்கப்பட்டிருக்குது. அதை விட கெகல்பத்ரவினுடைய தரப்புல இருந்து
10 மில்லியன் 1 கோடி மதிப்பிலான ஐஸ் போதைப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறார். இது எல்லாமே இலங்கையில வைத்து கொடுக்கப்பட்டதால இப்ப இந்த ஜே.கே. பாயினுடைய இடம் என்று சொல்லப்படுகிற ஜாழ்ப்பாணத்தில் இருக்கலாம், இல்லையண்டா வடக்கு பகுதிகளில் ஏதாவது ஒரு இடத்துல தான் இந்த போதைப் பொருட்கள் இருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்குது. மிக மிக ஆபத்தான விடயம். ஏனென்று சொன்னா வடக்குல இந்த ஜே.கே. பாய்க்கு கீழே புதிய ஒரு போதை கும்பல் உருவாக்கப்பட்டிருக்குதா, இதற்கு கீழே யாரெல்லாம் இருக்கிறார்கள், ஒருவேளை இந்த ஐஸ் போதைப் பொருள் பயன்பாட்டுக்கு வந்திருந்தா அது எப்படி தடுக்கிறது, எப்படி கண்டுபிடித்து நிறுத்துறது என்று சொல்லி பல சவால்கள் ஏற்பட்டிருக்குது. இது தொடர்பில் இலங்கையினுடைய காவல்துறை தரப்பு இப்படியான நடவடிக்கைகள் எடுக்க போகுது, இந்த ஜே.கே. பாய்ட்டு எப்படிப்பட்ட விசாரணைகள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட போகுதுன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே போலதான் இலங்கையில இந்த பாதாள உலக கும்பலினுடைய தலைமை பீடங்கள் என்று சொல்லப்படுகிற கெகல்பத்ர பத்மே, கொமாண்டோ ஷலிந்து, பெக்கோ சமன் என்று சொல்லி இந்த கும்பல் கைது செய்யப்பட்டிருந்தாலும் இப்பவும் இலங்கையில பாதாள உலக குழு செயற்பாட்டில் தான் இருக்குது என்று சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. என்ன நடந்திருக்கா, இந்த இசாரா சிவந்தி துப்பாக்கி சூடுகளில் ஈடுபட்ட பிறகு அவரை மறைச்சு வச்சிருந்தது இப்ப மத்துகம பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு போதைப் பொருள் கும்பலினுடைய தலைவன் தான் என்று சொல்லியும் இவர் இந்த கெகல்பத்ர பத்மியினுடைய நண்பன் என்றதால அவர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இந்த இசாரா சிவந்தியை மறைச்சு வச்சிருந்து அதற்கு பிறகு மித்தனிய பகுதிக்கு அனுப்பி இருக்கிறது தெரிய வந்திருக்குது. இந்த விடயங்கள் எல்லாமே இப்ப விசாரணைகள் இருக்கக்கூடிய இந்த கெகல்பத்ர பத்மே தான் சொல்லியிருக்கிறார். இதை விட கடந்த 2 நாட்களுக்கு முன்னுக்கு தங்காலை கடற்பரப்புல வைத்து 51 பொதிகள்ல 840 கிலோகிராமுக்கும் அதிகமான போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. இது இல்லாம இலங்கைக்குள் எடுத்து வரப்படுற நோக்கில ஒரு மீன்பிடி படகுல கொண்டு வரப்பட்டு கரையா அண்மித்த பகுதிகளில் கொட்டப்பட்டு அவை மிதந்து கரைக்கு வந்தா பிறகு அதை நாட்டுக்குள்ள கொண்டு போறதுதான் திட்டம் என்று சொல்லி தெரிய வந்திருக்குது. இருந்தாலும் இப்ப இந்த கெகல்பத்ர பத்மியினுடைய குழு, அதாவது வெளிநாடுகளில் இருந்து இந்த போதைப் பொருளை இலங்கைக்கு அனுப்பக்கூடிய குழு கைது செய்யப்பட்டிருக்கிறதால வேறு யார் இதை செயற்படுத்துறது என்று சொல்லி விசாரிக்கும் போது ஒரு புதிய பாதாள உலக குழு குற்றவாளி சிக்கியிருக்கிறார். அதாவது ஒரு போதைப் பொருள் கும்பலினுடைய தலைவன் தெஹிபால் என்று சொல்லப்படுகிற ஒரு நபர் சிக்கியிருக்கிறார். இப்படி இலங்கையில இன்னமும் பாதாள உலக குழு செயற்பாட்டில் தான் இருக்குது என்று சொல்லியும் இதற்கான பிரதான காரணம் இப்ப வெளிநாடுகள்ல இருந்து இதற்கான உதவி திட்டங்களையும் இந்த போதைப் பொருட்களையும் அனுப்பி வைக்கக்கூடிய 25 பிரதான குற்றவாளிகள் நாங்கள் இனம் கண்டிருக்கிறதாகவும் கூடிய விரைவில் இவர்கள் அனைவருமே கைது செய்யப்படுவார்கள் என்று இன்றைக்கு இலங்கையினுடைய காவல்துறை தரப்பால் சொல்லப்பட்டிருக்குது. இதற்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி இன்டர்போல் சர்வதேச போலீசாரும் இந்த கைது நடவடிக்கைகளுக்கு நாங்கள் எங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு தர்றோம் என்று சொல்லி ஒரு அறிக்கையை விட்டே அதை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். உண்மையிலேயே மிகப்பெரிய விடயம். கூடிய சீக்கிரத்தில் இந்த பாதாள உலக கும்பலுக்கு முடிவுரை எழுதப்படும் என்று எதிர்பார்க்கப்படுது. என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அதே போலதான் இலங்கையில இன்றைக்கு இந்த தங்கத்தினுடைய விலை முதன் முறையா 4 லட்சம் ரூபாய்களை தொட்டிருக்குது. அதாவது 24 கேரட் தங்கத்தினுடைய விலை 4,10,000ஆகவும் 22 கேரட் தங்கத்தினுடைய விலை 3,79,200 ரூபாயாகவும் பதிவாக இருக்குது. உண்மையிலேயே மிகப்பெரிய விடயம். என்னென்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்திலேயே 1,20,000 ரூபாய்க்கு மேல இந்த தங்கத்தினுடைய விலை அதிகரிச்சிருக்குது. இது இலங்கையில் எப்படிப்பட்ட தாக்கங்களை ஏற்படுத்த போகுது? ஒருவேளை இப்ப தங்க நகைகள் வாங்கி வைக்கிறதோ இல்ல தங்க கோயின்ஸ், தங்க காசுகள் வாங்கி வைக்கிறது நல்லவான்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்த தங்க விலை அதிகரிப்புக்கான காரணம் என்ன? அது குறைவடைறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதா? இந்த நேரங்களில் நாங்கள் எப்படியான முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் என்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.